ஸ்கந்தாக்ரிஜாய நமஹ ஓம் அவ்யாய நமஹ ஓம் பூதாய நமஹ ஓம் தக்ஷாய நமஹ. ஏன் மாப்பிள்ள நாட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் ஒன்றும் நினைக்கலாம். என்ன மாப்பிள்ள புஷ்கல் இப்படி சொல்லிட்ட? சரி விடு. நாட்டு மக்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? மாப்பிள்ள ரொம்ப கோவமா இருக்கானே. நாட்டை பத்தி நமக்கு என்ன கவலை, நாட்டு மக்களை பத்தி நமக்கு என்ன கவலை? மாமாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? யோ, என்னை பத்தி நினைக்கவே எனக்கு நேரம் இல்லை. இதுல ஒன்னே வேறையா? இல்ல மாப்பிள்ள, இந்த ஊர்ல இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்க வேண்டியதா மாப்பிள்ள. மாமாவோட மெட்ராஸ் வந்துரு, பல்கான ஆறாடுது, பக்காவா செட்டில் ஆகலாம் மாப்பிள்ள. ஏன் தெரியுமா? மெட்ராஸ்ல சுச்சிய போட்டோ லைட் எரியுதுடா. ஓம் கணேஸ்வராய நமஹ ஓம் ஸ்கந்தாக்ரிஜாய. சொல்லுங்கள் மாமா. சித்தப்பா பேசுறேன். சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. எனக்கு 2 நாள் லீவ் வேணும். என்னவாயா? 2 நாளைக்கு லீவ் வேணுமா மாப்பிள்ள? அந்த ஆளை மொத்தமா எடுத்துக்க சொல்லியா? சித்தப்பா நீங்க மொத்தமாவே எடுத்துக்கிறீங்களா? மாப்பிள்ள எங்க போனா? ஏய் மாப்பிள்ள என்ன? யோ, ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. யார தேர்ற? வா மாப்பிள்ள. சரி 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 வா மாப்பிள்ள. வந்துட்டேன். பாடுபடுத்துறேன். விருக்குல பார்த்துட்டு போறேன். மாப்பிள்ள முடியலடா. இத்தனை சுத்தியும் நீ தேடினது கிடைச்சிச்சா? அதெல்லாம் சரிடா மாப்பிள்ள இதுக்கு பேர் தான் பொண்ணுங்க சுத்தல்ல வர்றது. ஆமா மாமா போதும். மாமாவுக்கு முடியல, முல்ல கை தாங்கலாம் பிடிச்சி போயிடுறா. வாங்க மாப்பிள்ள. என்னங்க இந்தாங்க காஃபி. குடுமா. ஏண்டி நீ தனியாவா கோயிலுக்கு போயிட்டு வர? இல்லம்மா, ஐசு கூட வந்தா. காஃபி ஏதாவது குடிக்கிறியா? ஆஹா வேண்டாமா? எனக்கு வேண்டாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தியாமா? ஆமா. டேய், எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிவியே பார்க்க மாட்டாங்க தெரியுமா? உனக்கு எக்ஸாம்ஸ் தானே, போய் படிடா. படின்னு சொல்றதுக்கு நீ ஒன்னும் என் டீச்சர் கிடையாது, என் அக்கா. ஓகேவா? டேய், ரொம்ப ஓவரா பேசிட்டு. விடுமா, இன்னைக்கு லீவ் நாள் தானே, டிவியை பார்த்துட்டு போட்டுமே. அது இல்லப்பா, ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புத்தி சொல்றேன். என் தம்பிக்கு சொல்ல. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, வந்து பார்க்க மாட்டியா? பேசு. ஹலோ ஹலோ பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, யார் நீங்க? என்ன பிரியா இப்படி கேட்ட? அன்னைக்கு கூட அந்த பஸ் ஸ்டாப்ல. ஹலோ, ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க. பிரியா, ஐ லவ் யூ பிரியா. ஒரு நிமிஷம், என் அப்பா கிட்ட பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறீங்க? சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்குறேன் சார். அது இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க தம் அடிப்பீங்களா? ஐயோ, அப்படிலாம் பழக்கமே இல்லைங்க. தண்ணி கிண்ணி அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. ரேஸு சீட்டு கிளப்னு. ஐயோ சார். அட போங்க மாப்பிள்ள, நீங்க சுத்த வேஸ்ட். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியும் இல்லையா, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு. ஐயோ என்னம்மா இவனு கட் பண்ணிட்டான்? ஏங்க ஒரு டீச்சர் ஃபேமிலி மாதிரியா பேசுறீங்க? ஹேய், பிள்ளைங்க கிட்ட பேரண்ட்ஸ் மாதிரி நடந்துக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கணும்டி, தெரியுதா? என்னமோ போங்க. மா, தண்ணி கொண்டா குடிக்க. இந்த வரேங்க. சொல்லுமா, மாப்பிள்ளை பேத்தியெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? அப்பா இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அது வந்துப்பா, உங்க பேத்திக்கு எப்ப காது குத்து வச்சுக்கலான்னு கேட்டீங்கல்ல, வர ஞாயிற்றுக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம்ப்பா. அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை நீங்களே பண்ணி வச்சிருங்க. பிரமாதமா செலவு பண்ணிடுவோம், நீ எதுக்கு கவலைப்படுற?
வச்சிட்டா இந்தாங்க. மாப்பிள்ளைய கேட்டதா சொல்லு. மாப்பிள்ள காது குத்தி கடை வெட்டுறாங்கல்ல, அதெல்லாம் ஆல்ரெடி வெட்டியாச்சு மாமா. ஊர்ல பசங்களுக்கு காது குத்து வச்சிருக்கேன், நான் வந்து பேசுறேன்னு சொல்றேன்ல, போன வைங்க. நான் பங்காளி மெட்ராஸ் கூட்டு போறேன். எப்ப கூட்டு போறீங்க? நீங்க எப்ப வரேன்னு சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன் பங்காளி. டேய் கடுகு, உன் தங்கச்சி விவகாரம் என்னடாச்சு? மச்சான் நீ உனக்கு கவலைப்படாத மச்சான், என் தங்கச்சி உனக்கு தான். என் தலை நிறைய முடி இருக்கும்போது சொல்ல ஆரம்பிச்சது, இப்ப சுத்தமா போச்சு. இன்ன வரையும் உன் தங்கச்சி எஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அட குனிங்க மச்சான். எதுக்குடா? குனிங்க மச்சான். உங்க தலைமையில சத்தியம் பண்ணி சொல்றேன், என் தங்கச்சி உனக்கு தான்.